எண்ணித் துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். சோல்பெரி யாப்பு பற்றிய பிற்குறிப்பு. முதலாவது அத்தியாயத்தின் இறுதிப் பகுதி. பகுதி 4, பாகம் 15. சோல்பெரி யாப்பு உருவாக்கப்பட்ட காலம் பனிப்போர் யுகம் தோன்றி உலகம் இரு அணிகளாக வியூகம் எடுக்கும் காலம். பனிப்போர் யுகத்தில் நேட்டோ அணிக்கு அமெரிக்கா தலைமை தாங்கத் தொடங்கிய காலம். இந்தியா சுதந்திரம் அடையும் காலம், இலங்கை சுதந்திரம் அடையப் போகும் காலம் என்ற அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தலையாய காலச்சந்தியாகும். உலகளாவிய அரசியல், இலங்கை, இந்தியா, இந்து சமுத்திரம் சார்ந்த புவிசார் அரசியல், கண்ட அரசியல், சமுத்திர அரசியல், இந்திய இலங்கை அரசியல், இந்திய உள்நாட்டு அரசியல், இலங்கை உள்நாட்டு அரசியல் போன்ற அனைத்தையும் தழுவிய பல பரிமாண அரசியல் அறிவியல் பார்வை தமிழ் தலைவர்களிடம் சிறிதும் கிடையாது. ஆனால் சிங்களத் தலைவர்கள் மேற்படி அனைத்தையும் தழுவிய கண்ணோட்டத்துடன் பிரித்தானிய இலங்கை அரசியலுக்கு இடையான முரண்பாட்டையும் இந்தியாவின் உள்நாட்டு அரசியல் நெருக்கடிகளையும் சரிவர உணர்ந்த நிலையில் சோல்பெரி யாப்பை உடனடி நீண்டகால கண்ணோட்டத்துடன் வடிவமைப்பதில் ஈடுபட்டனர். பிரித்தானிய நேட்டோ அணிக்கு முதன்மையாக தேவைப்பட்டது இலங்கையில் நவ காலனித்துவ நலனுக்கு பொருத்தமாக இராணுவ தளங்கள். எனவே பிரித்தானியாவுக்கு கடற்படை, விமானப்படை தளங்களை வழங்கி தமக்கு தேவையான வகையில் இந்தியாவை எதிர்கொள்வதற்கும் ஈழத்தமிழரையும் மற்றும் மலையகத் தமிழரையும் முதலில் ஒடுக்குவதற்கு வாய்ப்பான அரசியல் யாப்பை பெற்றுக்கொள்வதாகும். இலங்கையில் இராணுவ தளங்களை பிரித்தானியா அமைப்பது இந்தியாவுக்கு வெறுப்பான விடயமே ஆயினும் இந்தியா மீள முடியாதவாறு இந்து முஸ்லிம் இரத்த சகதிக்குள் சிக்கிக்கொண்டிருந்த பின்னணியில் இந்தியாவை மீறி, இந்தியாவை கடந்து பிரித்தானியாவுடன் இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்ய முடியும் என்று கண்டுகொண்டனர். உலக அரசியலில் தாம் எப்போதும் இந்தியாவின் பக்கமே என்று 1942 ஆண்டு DS சேனநாயக்கா இந்தியாவில் வைத்து இந்திய தலைவர்களுக்கு உறுதிப்படக்கூடிய போதிலும் தருணம் படைத்த போது அதனை கடந்து இந்திய எதிர்ப்பு, தமிழின அழிப்பு என்ற பார்வையுடன் தன் அரசியலை DS சேனநாயக்கா தலைமையிலான சிங்கள ஆட்சியாளர்கள் மேற்கொண்டனர். ஒருபுறம் இந்தியாவை ஒரு மூலைக்குள் அமர்த்திவிட்டு மறுபுறம் உள்நாட்டில் முறையே மலையக மக்களையும் ஈழத்தமிழரையும் ஒடுக்குவதற்கான அரசியலை முன்னெடுப்பதற்குரிய வகையில் பிரித்தானியருடன் கூட்டிணைந்து சோல்பெரி யாப்பையும் அதை தொடர்ந்த அரசியலையும் முன்னெடுத்தனர். சோல்பெரி யாப்பு உருவாக்கிய 29வது ஏற்பாட்டையும் மீறி மலையக மக்களின் குடியுரிமை பறிப்பு, வாக்குரிமை பறிப்பு போன்ற சட்டங்களால் பிரித்தானிய ஆள்பதிகளான ஹென்றி மோங்க் மெய்சனும் அவரை உடனடுத்து சோல்பெரி பிரபுவும் ஆள்பதி பதவியில் இருக்கும் காலத்திலேயே DS சேனநாயக்கா அரசாங்கம் கழுத்து வெட்டாய் வெட்டியது. இலங்கை அரசியல் யாப்பானது கான்ஸ்டிடியூஷனல் எவல்யூஷன் என்ற பரிணாம வளர்ச்சிக்கு போகாது, கான்ஸ்டிடியூஷனல் டி எவல்யூஷன் அல்லது டீஜெனரேஷன் என்ற கீழ்நோக்கிய சீரழிவுக்கு உள்ளாகும் தொடக்கம் இந்த 29வது சரத்து விவகாரத்தில் முதல் முறையாக அரங்கேறத் தொடங்கியது. இந்த 29வது சரத்து தொடர்பான பின்னணி விவரங்களை
அடுத்த அத்தியாயத்தில் விவரமாக பார்க்கலாம். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பளிக்க வல்லது என்று சோல்பெரி யாப்பு உருவாக்கிய 29வது சரத்தும் அந்த யாப்பின் பிதா மகன்களான சோல்பெரி உட்பட்ட பிரித்தானிய ஆட்சியாளர்கள் மற்றும் இலங்கையின் முதலாவது பிரதமரான DS செனநாயக்கா போன்றோர் முன்னிலையில் கழுத்து வெட்டாய் வெட்டுண்டு போனது. புவிசார் அரசியலில் புவியியல் அமைவிடம் நிரந்தரமானது. வல்லரசுகள் மாறலாம், ஆனால் புவிசார் அமைவிடம் மாறாது. அன்று வெளி வல்லரசு என்ற நிலையில் 1940களின் பிற்பகுதியில் பிரித்தானிய பேரரசு இருந்த இடத்தில் இன்று இலங்கை விவகாரத்தில் சீன பேரரசு இருக்கின்றது. அன்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் DS செனநாயக்கா அரசாங்கம் இருந்த இடத்தில் இன்று JVP தலைமையிலான அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இருக்கின்றது. அன்று இலங்கைக்கு பிரித்தானியா உயிர் நண்பன், இன்று இலங்கைக்கு சீனா உயிர் நண்பன். அன்று DS செனநாயக்கா ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒற்றையாட்சி அமைப்பின் கீழ் ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற கூக்குரலோடு ஐக்கிய தேசிய கட்சி என்ற கொள்கையை முன்வைத்தார். இன்று அனுரகுமார திசநாயக்கா தலைமையில் JVPயினர் NPP தேசிய மக்கள் சக்தி என்ற மகுடத்தின் கீழ் சேனநாயக்காவின் அதே ஐக்கியம், தேசியம், சமத்துவம் என்ற இன மேலாதிக்கவாத கொள்கையை இன்று பல இனங்கள், பல தேசிய இனங்கள் கிடையாது என்றும் ஓர் இனம் ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரு தேசம் என்று மேலும் மெருகூட்டியவாறு சேனநாயக்கா வாதத்தை அச்சும் பிசகாமல் அதிகம் வளர்ந்த வடிவில் முன்வைத்துள்ளனர். எப்போதும் பல்லினங்கள் வாழும் ஒரு நாட்டில் அளவால் சிறிய இனங்களுக்கு பாதுகாப்பு என்பது பிரதான கோட்பாடாகும். ஆனால் அத்தகைய பாதுகாப்பு கோட்பாடு இங்கு தகர்க்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாதுகாப்பு என்பது அளவால் பெரிய இனத்திற்கு என்பதும், அதிகாரம் அளவால் பெரிய இனத்திற்கு என்பதும், ஜனநாயகம் என்பது அளவால் பெரிய இனத்தின் கைக்குரியது என்பதும் இலங்கை அரசியலில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கொள்கையின் தெளிவான பிரகடனமாகும். சுதந்திர காலத்தில் எப்படி உலக பேரரசவாதத்தோடு இணைந்து சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை வாதத்தை வடிவமைத்தார்களோ அப்படியே இப்போதும் சிங்கள பௌத்த இனவாத ஆட்சியாளர்கள் தமிழருக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை வாதத்தை வல்லரசுகளுடன் இணைந்து கட்டமைக்கின்றார்கள். சுதந்திரத்தின் பின்னான கால அடுத்த அத்தியாயம் தொடரும். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.